வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீதர் சிசிஇ. நம்ம இஎஸ்ஐசி எக்ஸாம்க்கான கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இங்கிலீஷ் பார்ட் இப்போ பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்? ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நார்மலாக? ஸோ கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அடுத்தது பேசேஜ் சைஸ், இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். எப்பவுமே வந்துட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் லாஸ்ட்டாக கொடுங்க, ஏன்னா வந்து டைம் டேக்கன். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறத ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு அதை பண்ணலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்துட்டு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றதுனால நான் வந்து ஆர்டர் வைஸ் நான் இங்கே போயிடுறேன். சரியா? ஸோ பார்ப்போம். ஸோ கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்க, எதை பற்றின கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டினா இன்டைரக்ட் கொஸ்டினா, இல்லை கொஸ்டினை வச்சே நம்ம வந்துட்டு பாதி ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி இருக்கா என்ன அப்படின்றத பார்க்கலாம். In the passage given, a sentence is given in bold. There may or may not be error in one part. அதாவது error spotting ஒரு எரர் தான். ஸோ என்ன பண்ணலாம், எரர் ஸ்பாட்டிங் இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை வச்சு அங்க வந்துட்டு போயிட்டு எங்க வந்து போல்டா கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க அதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை வச்சே வந்துட்டு எங்க எரர் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரியா? ஸோ எரர் ஸ்பாட்டிங் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். அடுத்தது ஃபில் அப் த பிளாங்க்ஸ், ஏன்னு கொடுத்துருப்பாங்க, சிங்கிள் ஃபில்லர் எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கணும், அது ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி அப்ரோச் ஆஃப், ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் தி அப்ரோச்சஸ் ஆஃப் சாக்ரட்ஸ் அண்ட் அரிஸ்டாட்டல். ஸோ சாக்ரட்ஸோட அப்ரோச்சும் அடுத்தது அரிஸ்டாட்டலோட அப்ரோச்சும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டைரக்ட் கொஸ்டின். அப்போ நம்ம கீ பாயிண்ட் எது எடுத்துக்கணும், இங்க டிஃபரன்ஸ். ரெண்டு பேருடைய சாக்ரட் அரிஸ்டாட்டில் அவங்களுடைய அப்ரோச் என்ன, அதனோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத ஆப்ஷன்ல பார்க்கணும். அடுத்தது why do educationalists consider philosophy a wool and weak and woolly? வீக் அண்ட் உள்ளி அப்படின்றது ஏன் சொல்றாங்க பிலாசபர், எஜுகேஷனலிஸ்ட் ஏன் அப்படி சொல்றாங்க வீக் அண்ட் உள்ளி, அதுக்கு வந்துட்டு மீனிங் என்ன அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? ஸோ வீக் அண்ட் உள்ளி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஸோ அதுல வந்துட்டு நம்ம என்ன அப்படின்றத பார்க்கணும், அதனோட இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன் மீனிங் என்ன கொடுக்குது அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் பெரினியலிசம். ஸோ பெரினியலிசம் எதை வந்துட்டு ரெஃபர் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஸோ பாப். நெக்ஸ்ட் வேற எதனா இருக்கா? So where Plato's beliefs about educational democratics. So Plato வந்துட்டு education democratic அதை வந்துட்டு நம்பினாரா அப்படின்றத கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இங்க கொடுத்திருந்தனா Plato's beliefs about education democratic அவர் நம்பினாரா அப்படின்றது அங்க இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே. நெக்ஸ்ட் ஆப்போசிட் வேர்ட். சரிங்களா? ஸோ இம்ப்ளிசிட், அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு டைரக்ட் மீனிங் தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஆப்போசிட் எடுக்க முடியும். ஹோலிஸ்டிக் அப்படின்றதுக்கு சிமிலர் மீனிங் தான் கேட்டிருக்காங்க. எஸ். நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டினுக்கு போயாச்சு. ஸோ 76 to 83 கொஸ்டின் வந்துட்டு நம்மளுக்கு பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? இதுல டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஒரு 4 கொஸ்டின், 4 கொஸ்டின் வந்துட்டு டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா நம்ம ஃபுல்லா படிக்கலாமா? ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, எதிர்க்காங்க 76 to 83 கேட்டிருக்காங்களா. நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைரக்ட் கொஸ்டின் என்னன்னாலும் உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு சினோனிம்ஸ் தெரியும், ஆன்டோனிம்ஸ் தெரியும், ஃபில்லர்ஸ் தெரியும், எரர் ஸ்பாட்டிங் தெரியும், அதெல்லாம் முடிச்சிடுங்களா. முடிச்சுட்டு டைரக்ட் கொஸ்டின் அந்த 3-4 கொஸ்டின் வந்துட்டு லாஸ்டா பண்ணிக்குவோம். சரியா? ஸோ நம்ம வந்துட்டு பார்ப்போம், கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். சரிங்களா? இது வந்து எரர் ஸ்பாட்டிங் தானே, எரர் ஸ்பாட்டிங் அட்டன் பண்ணலாம் இல்லையா? ஸோ எரர் ஸ்பாட்டிங் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். டியூரிங் த மெடிவல் பீரியட். ஸோ மெடிவல் பீரியட் டைம் அப்போ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். த ஐடியா ஆஃப் பெரினியலிசம் வாஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்முலேட்டட் பை சென்ட் தாமஸ் அக்வைனஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வாஸ் யார் ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வாஸ் த ஐடியா வந்து சொல்லியிருக்காங்க, அதுவும் கரெக்டாக தான் இருக்கு. இன் ஹிஸ் ஒர்க் தி magistro அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இன் ஹிஸ் ஒர்க் தி magistro. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் எரர் இல்லை, த ஐடியா ஆஃப் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ இன் ஹிஸ் ஒர்க் தி magistro. ஸோ எல்லாமே கரெக்டா இருக்கு, இதுல எந்த எரரும் கிடையாது. ஸோ நம்ம வந்து சப்ஜெக்ட் வேர்பை பாருங்க, அடுத்தது ப்ரெபசிஷன் பேஸ்டு பாருங்க. ஸோ ரூல் பிரகாரம் எல்லாம் கொடுத்துருக்காங்களா. ஸோ எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு நோ எரரும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கண்டிப்பா இருக்கலாம். சரியா? நோ எரர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே. Fill up the blanks with A.
ஏல என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கணும். சரியா? ஏ எங்க இருக்கு? ஓகே. Here it is. So A அப்படின்ற part. But philosopher back to Plato and the ancient Greeks have given the area much thought. இந்த இடத்த adjacent line மட்டும் பார்ப்போம். But philosopher. So weak and woolly field அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். Many educationalists. So many educationalists consider it a weak and woolly field too far removed from the practical applications of the real world to be useful. So removed from the practical application. So practical application வந்துட்டு remove பண்றாங்க. weak and woolly. So weak and அது practicalா வந்துட்டு நம்ம ஒர்க் அவுட் ஆகல, அதனால ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனை ரிமூவ் பண்றாங்க அப்படின்றத சொல்லிருக்காங்க. டூ ஃபார் ரிமூவ்டு ஃப்ரம் த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் தி ரியல் வேர்ல்ட் டு பி யூஸ்ட், பட் philosopher dash back to Plato and the ancient Greeks. But philosopher or dates philosophers date back, no? So dates philosophers plural, அதனால dates வராது. dating back அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். So dating back to Pluto. So that is dating should be used here, not date. Next. So passage based question. Passage 78. Passage based question 79. So weak and woolly அதை படிச்சிட்டோம் இல்லையா? weak and woolly field அப்படின்னா என்ன சொல்றாங்க? it is not practically applicable. So practically அது work out ஆகாது அப்படின்னு தானே படிச்சோம். So it is not practically applicable. அதுதான் வந்துட்டு weak and woolly ஓட meaning. சரிங்களா? next. அடுத்தது perennial 78. what do you understand by the perennialism in the concept? ஸோ பெரினலிசம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெரினலிசம் அப்படின்னா வந்துட்டு இடைவிடாது, ஸோ விடாமுயற்சியா ஒர்க் பண்றவங்க, சரிங்களா? ஓயாது உழைக்கிறது, சரிங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம பெரினலிசம். ஸோ சீஸ்லெஸ் அப்படின்றத சொல்லுவோம், சரியா? சீஸ்லெஸ். இது டைரக்டா எனக்கு தெரியும்ன்றதுனால சொல்லியாச்சு. இல்லையா, இன்கேஸ் அந்த இடத்துல போங்க, அந்த கண்டெக்ஸ்ட் தகுந்த மாதிரி நம்ம adjacent lines எடுத்து எது மேட்ச் ஆகுதுன்னு பொருந்துடலாம். இட் ரெஃபர்ஸ் டு சம்திங் வாட் இஸ் ஆஃப் சீஸ்லெஸ் இம்பார்ட்டன்ஸ். எஸ், ஸோ தட் இஸ் த மீனிங் ஃபார் ஹியர். ஸோ அங்கே பார்க்கலாம். இட் ரெஃபர்ஸ் டு பெரினலிசம். பெரினலிசம். ஸோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க, பெரினலிசம் வாஸ் ஃபர்ஸ்ட் medieval period. The idea of perennialism was first formulated by perennialism holds that one should teach those things deemed to be of everlasting. Here it is. So never ending, everlasting அப்படின்றத சொல்லியிருக்காங்க. So everlasting அப்படின்னா வந்துட்டு there is no end for that, that is constant. சரிங்களா? கான்ஸ்டன்டா இருக்கும். everlasting அப்படின்றது தான், சரிங்களா? இடைவிடாது அப்படின்றத சொல்லுவோம், சரிங்களா? இடைவிடாது அப்படின்றது ஓயாது அப்படின்றதுக்கு நம்ம இங்க எவர்லாஸ்டிங் இம்பார்ட்டன்ஸ் அதுதான் மீன் பண்ணுது. ஸோ சீஸ்லெஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பெரினிசம் டினோட்ஸ் சீஸ்லெஸ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ தட்ஸ் வை ஐ ஹாவ் டேக்கன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தெரியலன்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம அந்த லைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சீஸ்லெஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ எவர்லாஸ்டிங் அப்படின்றத மீன் பண்ண. நெக்ஸ்ட், where Plato's beliefs about education democratics. So 81 question. Opposite. So what is the meaning for implicit first? implicit na என்ன அப்படின்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும், அதுக்கப்புறமா ஆப்போசிட் பார்க்கலாம். implicit, explicit. Okay. holistic அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவை implicit. So here it is. So last இருக்கு. The implicit assumption that
that the university educated philosophers were necessarily wiser than uneducated. So என்ன சொல்லிருக்காங்க, questions calling into question that whole edifice of the educational system and the implicit assumption. So implicit assumption means indirect. So அதுக்கு மீனிங் பாத்தீங்கன்னா indirect அப்படின்றத அர்த்தம். சரிங்களா? indirect இதுக்கு மீனிங் indirect அப்படின்றத மீன் பண்ணுது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும், அன்ஸ்போக்கன். ஸோ அன்ஸ்போக்கன் பேசாம அமைதியா இருக்கிறது. ஸோ இன்டைரக்ட். அண்ட் வாய்ஸ் குரல் கொடுக்காம இருக்கிறது. ஸோ வேர்ட்லெஸ் பேசாம அமைதியா இருக்கு. ஸோ ஆல் ஆர் த சேம் மீனிங். ஸோ வாய்ஸ்ட் நம்மளுக்கு தேவை ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. வாய்ஸ்டு குரல் கொடுக்கறது, டைரக்டா நம்ம அடிக்கிறது, டைரக்டா வந்து பேசுறது, அதுக்கு வந்துட்டு வாய்ஸ்ட். ஸோ இங்க வந்துட்டு வாய்ஸ்டு அப்படின்றது தான் ஆப்போசிட், ஆன்டனிம் ஃபார் இம்ப்ளிசிட். நெக்ஸ்ட் இங்க ஹொலிஸ்டிக். ஹொலிஸ்டிக் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஹொலிஸ்டிக் மீனிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம். should be holistic. He believed that education should be holistic, including facts, skills எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் ஃபேக்ட்ஸ், ஸ்கில்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்க அதை வச்சு பார்த்தீங்கன்னா should be holistic, including facts, skills, physical discipline. So he believed that education should be in a brief way, sorry, in an elaborated way அப்படின்றத சொல்லலாம். ஸோ டீடைல்டு வே அப்படின்றத சொல்லலாம். ஸோ விரிவா சொல்றது, அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், காம்ப்ரிஹென்சிவ் வே அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ விரிவா சொல்றதுக்கு. சரிங்களா? அங்க வந்துட்டு எல்லாத்தையும் பத்தி சொல்லியிருக்கிறதுனால எஜுகேஷன், ஸோ சம்திங் இஸ் யூஸ்டு. ஸோ இன்க்ளூடிங் ஃபேக்ட்ஸ், ஸ்கில்ஸ், பிசிக்கல் டிசிப்ளின்ஸ், ஸோ ஆர்ட் எல்லாத்தையும் பத்தியும் சொல்றது அந்த எஜுகேஷன் ஷுட் பி எல்லாத்த பத்தியும் விரிவா சொல்லணும் அப்படின்றதுனால நம்ம காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஹோலிஸ்டிக் மீன்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹியர். டஃப், ஸ்டடி மீன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்டடின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங் ஒன்றும் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராங் வே, டஃப் வே. ஸோ எதுவும் அந்த இடத்துல மேட்ச் ஆகல. ஸோ எலாபரேட்டட் வே அப்படின்னும் போது நம்ம காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். எஸ். நெக்ஸ்ட். So remaining 78, 81 நம்ம question பார்க்கலாம். 78 என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு? difference between the Socrates and Aristotle approachோட difference என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ சாக்ரேட் அண்ட் அரிஸ்டாட்டில் எங்க இருக்காங்க, அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம படிச்சா போதும், அதனோட டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ பெரினியாலிசம் அது என்னன்றத அந்த லைன்ல எடுத்து நம்ம படிச்சா போதும். ஸோ உங்களுக்கு வந்து ரேண்டமா சர்ச் பண்ற ப்ராக்டிஸ் வந்துருச்சுனாவே இது நம்ம ஈஸியா வந்துட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஆர்சின்றது பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, அரிஸ்டாட்டில், சாக்ரேட். எஸ். வேர் ஆர் தே? Aristotle and Socrates. Yes, Socrates is here. Aristotle is here. So அந்த இடத்துல தான் நம்ம படிச்சா இதுக்கான ஆன்சரை நம்ம கெட் பண்ணிடலாம். Yes. And like, yes, this is enough. Aristotle considered human nature, habits and reason to be equally important. Aristotle considered human nature, habit and reason to be equally important, forced to be cultivated in education, the ultimate aim of which should be to produce good and virtuous citizens. He proposed, என்ன ப்ரப்போஸ் பண்ணார்? He proposed teachers lead their students systematically and that repetition be used as key tool. Repetition be used as key tool to develop good habits. So repetition அது எது? key tool to develop good habits அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். அன்லைக், ஸோ அது மாதிரி இல்லை. சாக்ரட்டிஸ் எப்படின்னா, சாக்ரட்டிஸ் எதை வலியுறுத்துறாரு? சாக்ரட்டிஸ் emphasize on questioning his listeners to bring out their own ideas. ஸோ அதுவே போதும். Aristotle felt the need of repetition to develop good habits in students. Yes, that is true. Socrates felt that Socrates felt that
என்ன சொல்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நீட் டு பி கான்ஸ்டன்ட்லி questioned அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எஸ். So that is discussed. First option discuss. இங்க A and B, B and C, say 1 and 2, 1 and 3, all அது மாதிரி எதனா கொடுத்துருக்காங்களா கிடையாது. So first confirm இருக்கு. We don't want to check further. நம்மளுக்கு remaining 81. 1 தான் இருக்கு. So 1 என்ன? Where Plato's beliefs about educational democratics. So educational democratics நம்மனாரா Plato. அப்ப Plato எங்க அதை வந்துட்டு பார்த்துட்டு போகலாம். Plato. So where is Plato? Plato. Yes, he believed that education should be holistic அப்படின்றத கொடுத்துருக்காங்க. So he believed that education should be holistic. அப்ப முன்னாடி எங்கன்னா Plato பத்தி சொல்லியிருக்காங்களா? So Plato, yes, here it is. Plato is the earliest important educational thinker. So educational thinker அப்படின்றத சொல்லிட்டாங்க. So educationalist கண்டிப்பா வந்துட்டு அதை பத்தி எதனா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. Plato is the earliest important educational thinker and education is an essential element in republic. He advocates some rather extreme method, removing children from their mother care and raising them. So he believes with it. Yes, that is discussed here. He believes that education should be holistic including fact, skill, physical. Yes. So where Plato's beliefs about educational democratics, yes. So that is true. அவருக்கு அதுல வந்துட்டு ஈடுபாடு இருந்தது, அதுல நம்பிக்கை இருந்தது. ஸோ அதை பத்தி சொல்லியிருக்காங்க. வேர் Plato's beliefs educational democratic அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எஸ். He believed that only rich, no. He believed that only a select few, no. He believed that all public or talent, no. Yes. எஸ்ன்றத சொன்னா போதும். எஸ் ஆர் நாட் a question. சொல்லியிருக்காங்களா இல்லையா இந்த பாயிண்ட்? எஸ், discussed. So the answer is yes. So that's all about this passage. ஸோ மற்றதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு சரிங்களா. 2 கொஸ்டின், அதுக்கு நம்ம ஃபுல்லா படிச்சு டைம் வேஸ்ட் பண்ண தேவை. நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ இங்க எரர் ஸ்பாட்டிங், சிங்கிள் எரர் தான் கேட்டிருக்காங்க. உமன்ஸ் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் have spoken up against the demonstration of Rhea and how gender, the clothes she owned, the undefined relationship she had with the actor all played a role. So something is discussed about women's rights activists or talking about women's rights. So women's rights activists have spoken up against the demonstration of Rhea and how gender, the clothes she, ஒரு விஷயம் வந்துட்டு the clothes she owned the undefined relationship. So dressings பத்தி சொல்லியிருக்காங்க. So dressings is happened previously. So women's rights activists அதை பத்தி சொல்றாங்க. So something happened done already. Yes. So she own அப்படின்றத கொடுத்திருக்காங்க. Where is the error? She owned, she had, past tense, all played a role. Something happened earlier, they are talking about now. சரிங்களா. ஸோ பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் பத்தி சொல்லும் போது பாஸ்ட் டென்ஸ் தான் சரிங்களா. ஸோ ஓன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஷீ ஓன் வருமா? ஸோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் ஓன்? வியர் ஓர் ஓன் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ வியர் ட்ரெஸ் அணிதல் பத்தி வியர், V1, V2, ஓர், V3, ஓன். ஸோ ஓன் வந்திருந்தனா ஹெல்பிங் வேர்ப் வரணும். ஸோ ஹெல்பிங் வேர்ப் ஹேடோ இல்லை இஸ்ஸோ வாஸோ ஸோ எதுவுமே கிடையாது. அப்போ ஓன்றது தேர்ட் ஃபார்ம் வராது. நம்மளுக்கு வந்துட்டு V2 தான் தேவை. பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னும் போது ஷீ ஓர் அப்படின்றத மாற்றும். வேர் இஸ் தி எரர்? The error lies on part number 3. Yes. So part number 3. Next.
a proportion of those exposed will get infected and nearly 80% of those infected will be asymptomatic or has only transient symptoms. So have இங்க those infected those ன்னு சொல்றாங்களே அப்போ infected ஏதோ infected person these அப்படின்றது என்னது these those this that singular these those plural those ன்னு சொல்லும்போது plural தான் நம்ம யூஸ் பண்ணோம் verb so இங்க verb எங்கன இருக்கு so இங்க have ன்னு கொடுத்திருக்காங்க have those infected will be asymptomatic or have only trivial transient symptoms அப்படின்றத சொல்லணும் so where is the error lies on part number 4 yes next few words are needed to 2 plus v1 form simple needed to say அப்படின்றத வரணும் so 2 plus v1 வரணும் where is the error lies on part number 3 if women from the rural areas adopt contraception what is the meaning for contraception contraception na வந்துட்டு a device or a medicine சரிங்களா to prevent medicine to prevent pregnancy yes device or medicine to prevent pregnancy அதுதான் வந்துட்டு contraception அப்படின்றத சொல்லணும் adopt contraception they would not need antenatal clinical visits so antenatal pre delivery சரிங்களா before birth அது வந்துட்டு antenatal during the time of pregnancy அப்படின்றத சொல்ல வராங்க okay leave so நம்மளுக்கு அது தேவையில்ல if women from the rural area adopt அப்படின்றத சொல்லிருக்காங்க v1 if plus v1 form so if plus v1 form ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லலாம் if condition வந்துட்டு present tense அடுத்தது அங்க மெயின் கிளாஸ்லயும் present tense அது ஒரு type 0 அப்படின்றத சொல்லுவோம் அடுத்தது if plus present tense அடுத்தது will shall v1 அடுத்தது will shall அப்படின்றத சொல்லுவோம் எங்க நம்ம மெயின் கிளாஸ்ல சரியா இது வந்து present tenseல பேசிருக்காங்க இங்க they will not need antenatal clinical visit so இங்க present tenseல பேசிருக்காங்க so they don't need antenatal clinic visit அப்படின்னு சொன்னா போதும் would-ன்றத replace பண்ணிடு சரிங்களா they don't need அப்படின்றத சொன்னா போதும் yes so அப்படி where is the error lies on part number 3 would-ன்னு வரக்கூடாதுங்க okay next என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு இது என்ன question clause test கேட்டிருக்காங்க clause test நம்ம என்ன பண்ண போறோம் adjacent lines படிச்சு டைரக்டா ஆப்ஷன்ஸ் அதுக்கு ரிலேட்டட் வேர்டை வந்து சூஸ் பண்ணி பிளேஸ் பண்ண போறோம் a new national education policy NEP is a framework to guide the development of education so education policy national education policy பத்தி இந்த passage சொல்லிருக்காங்க அதுல தெரிஞ்சிச்சு சரிங்களா so அப்ப என்ன பண்ணலாம் நம்ம வந்து அதுக்கு தகுந்த வார்த்தை framework அப்படின்றத சொல்லிருக்காங்க என்ன framework so NEP is a dash framework comprehensive framework minimal distinct no that is comprehensive so விரிவான கட்டமைப்பு அப்படின்றத சொல்றாங்க so comprehensive framework is the right usage next நம்மளுக்கு 89 எங்க இருக்கு yes here it is the same year 17 members education commission headed by then UGC chairperson DS Kothari was dashed to draft a national and coordinating policy so draft a nation dash to draft precluded கிடையாது constituted yes அங்கது constituted to draft so draft நம்ம என்ன பண்ணணும் constituted something related to law words so Kothari was constituted to draft a national and coordinating policy so that is constituted next 90th Indira Gandhi and Rajiv Gandhi Indira Gandhi and Rajiv Gandhi came the NEP of 1986 was okay
there is a small correction. Was dash, அதாவது இங்க வரணும், was dash ன்னு இங்க வரணும், இது கிடையாது. சரியா? was dash in 1992 அப்படின்றத கொடுத்துருக்கணும். was retained, preserved, revised. was revised. So Indira Gandhi, Rajiv Gandhi, Indira Gandhi and Rajiv Gandhi came the NEP of 1986. So இங்க என்ன சொல்லிருக்காங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி பீரியட் அப்போ வந்துட்டு ரிவைஸ் பண்ணாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன வரணும், இங்க இந்திரா காந்தி அண்ட் ராஜீவ் காந்தி கேம் த NEP ஆஃப் 1986 was revised in 1992. was revised, that is அந்த பாலிசியை வந்து ரிவைஸ் பண்ணாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்மளுக்கு 91. here it is. So changes include opening up of Indian higher education to foreign universities of the UGC, of the inspection of the UGC, creation, commencement, dismantling of the UGC and all. Yes, dismantling means separated. That is dismantling, separated of the UGC and All India Council for Technical Education. Next, last. So இதுல 92. The policy focuses on ignoring the curriculum. No, focuses on neglecting the curriculum. No, criticizing, ruining, அழிக்கிறது கிடையாது. That is overhauling. Overhauling means rebuilding something. So rebuild பண்றாங்க. So the policy focuses on rebuilding the curriculum. That is the right usage. That is overhauling அப்படின்றத சொல்லுவோம். Next. So next set of question போயாச்சு. ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸ்ல நம்ம கீவேர்ட்ஸை நம்ம எடுத்துக்குவோம். கீவேர்ட்ஸை எடுத்து நம்ம எதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியும், எது ஃபர்ஸ்ட் வரும், இந்த ரெண்டு விஷயத்த நம்ம நோட் பண்ணணும். சரியா? as the icebergs drift away, as the iceberg drift away from the poles towards warmer water, they often invade the path of ships. Sometimes tails of fog cause fearful collision. Striking an iceberg without warning in the fog, she sank quickly and more than 15 miles. 1500 lives were lost. Yes. The Titanic was the largest ship in the world at that time. So Titanic was the largest ship in the world. பார்த்த உடனே வந்துட்டு இங்க டைட்டானிக் கொடுத்துருக்காங்க, ஐஸ்பர்க் கொடுத்துருக்காங்க, ஷிப்னு கொடுத்துருக்காங்க, கொலிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க டைட்டானிக் மூழ்கின பத்தி சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே நீங்க ஃபர்ஸ்ட் எது எடுப்பீங்க? டைட்டானிக் வாஸ் த லார்ஜஸ்ட் ஷிப் இன் த வேர்ல்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எடுப்பீங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறம் பாருங்க, இந்த வேர்ல்டு அட் த டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ அட் த டைம் அப்படின்னும் போது தட் டைம் அப்படின்னும் போது ஏதோ ஒரு டைமை சொல்லியிருக்காங்க, அதை டினோட் பண்ணுது. அதனால ஃபர்ஸ்ட் இது கிடையாது. The biggest disaster of this kind. அப்ப இதுவும் first கிடையாது. Ever recorded was that of the Titanic on 14 April 1912. So this is the time mentioned. That time ன்றது 14 April 1912. So D சொல்லிட்டு தான் என்னால Cக்கு போக முடியும். ஓகே, அடுத்தது she was sailing on her maiden voyage from Southampton to Newark with more than 2000 passengers and crew. So she was sailing her maiden voyage. So crew means yaar, group of people, ஒரு டீம், அதாவது ஷிப்ல ஒர்க் பண்றவங்க. எஸ், ஷிப்பை ஆப்ரேட் பண்றவங்க இருக்கலாம். ஸோ ஷிப்ல ஒர்க் பண்றவங்க வந்து குரூப் ஆஃப் டீம், அவங்கள வந்துட்டு crew அப்படின்றத சொல்லுவாங்க. She was sailing on her maiden voyage from Southampton to Newark with more than 2000 passengers and crew. So அடுத்தது
more than 1500 lives were lost. ஸோ இவங்க வந்துட்டு அவங்க என்னது நீந்தி செல்றாங்க. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு அவன் சொல்லியிருக்காங்க. she was sailing on her maiden voyage. ஸோ ஒரு இடத்துக்கு போறாங்கன்னு சொல்றாங்க. more than 2000 passengers. ஸோ 2000 பேசஞ்சர்ஸ்க்கு மேல வந்துட்டு அவங்க கடந்து போயிட்டாங்க. சரிங்களா, போயிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா லைவ்ஸ் வேர் லாஸ்ட். ஸோ ஃபைனலாக தான் எத்தனை பேர் செத்துருக்காங்க அப்படின்றத சொல்ல முடியும். அப்போ பி அப்படின்றது லாஸ்டா வருது. சரியா, இப்போ என்ன பண்ணலாம், ஐஸ்பர்க், ஷிப்பு, இங்க கொலிஷன் சொல்லிருக்காங்க. அதுதான் வந்துட்டு டிசாஸ்டர். ஸோ அதுதான் வந்துட்டு டிசாஸ்டரை டினோட் பண்ணுது. த பிக்கஸ்ட் டிசாஸ்டர் அப்படின்றது வந்துட்டு இங்க ஷிப்போட கொலிஷன், ஐஸ்பர்க்ல மோதந்து. அப்போ எது ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கப்புறமா தான் வந்துட்டு டிசாஸ்டர் பத்தி சொல்ல முடியும். அப்போ ஏ தான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ ரிமைனிங் லாஸ்ட் பின்னு சொல்லியாச்சு. ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு இ. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ டைட்டானிக் மூழ்கனதை பத்தி சொல்லியிருக்காங்க இது ஆக்சுவலி. சரியா, இப்போ ஆன்சரை நம்ம மார்க் பண்ணலாம். which of the following should be the second? செகண்ட் எதுப்பா? டி. அடுத்தது தேர்ட் நம்மளுக்கு சி. ஃபர்ஸ்ட் ஏ, ஃபோர்த் இ, லாஸ்ட் வந்துட்டு பி. எஸ், தட்ஸ் ஆல். ஓகே, இந்த கொஸ்டின் என்னன்னா வந்துட்டு ராங்லி ஸ்பெல்ட், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், மிஸ்பெல்ட் பேஸ் பண்ண கொஸ்டின், இல்லைனா வந்து இன்அப்ரோப்ரியேட் வேர்ட் அப்படின்றத எதனா கொடுத்துருப்பாங்க. இன்கம் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பாருங்க, அடுத்தது அந்த இடத்துல கரெக்டான வேர்டான்றத பார்த்துக்கலாம். இன்கம் ஸ்பெல்லிங் கரெக்ட், ரூரல் கரெக்ட், அடிக்வட் ஸ்பெல்லிங் கரெக்ட், டு மீட், மீட்ன்றது 2 மீட் இருக்கு. உன்னை மீட் பண்றது அப்படின்றத சொல்றது, உன்னை பார்க்கறது அப்படின்றது, சந்திக்கிறது அப்படின்றது MEET மீட், MEET மீட். இங்க இது வந்து இறைச்சி, மீட் MEAT, மீட் தேர் பேசிக் நீட்ஸ். ஸோ இங்க மீட் தேர் பேசிக் நீட்ஸ்ன்றது தப்பு. சரிங்களா, மீட் ஸ்பெல்லிங் கரெக்டா இருந்தாலும் அந்த மீட் வரக்கூடாது, நம்ம மீட் EE அப்படின்றது. அப்போ எது தப்பு நம்மளுக்கு? பார்ட் 4. நெக்ஸ்ட், the union government has on different occasions correct spelling, maintained okay, அடுத்தது federation okay, ambit. the union government has on different occasions maintained that the BCCI is a national sports federation and therefore an entity that falls under the RTI Act's ambit. ஸோ எல்லாமே கரெக்டா இருக்கு. இங்க ஸ்பெல்லிங்கும் கரெக்டா இருக்கு, கண்டெக்ஸ்டுவலா வேர்ட்ஸ் பொருத்தமா இருக்கு. ஸோ ஆல் ஆர் கரெக்ட். 5. லாஸ்ட் கொஸ்டின். என்னப்பா சொல்லிருக்காங்க இங்க, எது தப்புன்னு பார்க்கணுமே. ஓகே, 2 countries ஸ்பெல்லிங் கரெக்ட், ஷெட்யூல்டு ஓகே, அடுத்தது ஃபார் disengagement கொடுத்துருக்காங்க. disengagement, that is engage, disengagement அப்படின்றத கொடுத்துருக்கோம். engagement அப்படின்றது ஒன்று கிடையாது, engagement, disengagementன்றது தான் தப்பான வார்த்தை. friction ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு. the wrong word is disengagement அப்படின்றத வரணும். சரிங்களா, part 3. so that's all about this paper. So please keep watching Sreedharscce Tamil. Thank you.